தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிட்டி யூனியன் வங்கியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைகளுக்கெல்லாம் யார் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணுங்கள். சிட்டி யூனியன் பேங்க்கில் இருந்தாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் அண்ட் ஜென்ரல் மேனேஜர், சீஃப் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டண்ட் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு 5 கேட்டகிரியில் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாத்துக்குமே மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து ஒரு டிகிரி மட்டும்தாங்க. ஒரு டிகிரியோ இல்லை ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வில்லிங் டு ஒர்க் அட் கும்பகோணம், தமிழ்நாடு, அட் எனி பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக போஸ்டிங்ஸ் எல்லாமே கும்பகோணம் மற்றும் தமிழ்நாட்டில் தான் இருக்க போது. உங்கள் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய வங்கியில் கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேவிபி ஜாபை பொறுத்தளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் தனித்தனியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 or 2 years or 3 years இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கெலாம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கெலாம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுங்க, எனக்கு என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 1 and 2 கேட்டகிரியில் உங்களுக்கு ஜாப் இருக்குங்க. இதை பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷர்ஸ் வித் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் ஃப்ரம் அ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி கேன் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டிகிரியோ இல்லை ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனோ வச்சுருந்தீங்க அப்படின்னா பிஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மினிமம் 22 வயசுலேருந்து மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மினிமம் நீங்கள் 60% மார்க் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட டிகிரியில். அதே மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் டிகிரியோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஃபுல் டைமில் டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சியூபி ரெக்யர்மெண்ட் கெரியர் பேஜ்குள்ளே போகும். மொத்தம் 8 ஸ்டெப்ஸ் இந்த அப்ளிகேஷன், ஜாப் அப்ளிகேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர்ஸ் நேமு எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. 3வது எஜுகேஷன், 4வது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன டெசிக்னேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, உங்களை சியூபியிலேருந்து யாராவது ரெஃபர் பண்ணியிருக்காங்களா அந்த ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸு, லாஸ்ட்டில் சப்மிட் ஆப்ஷன். இந்த 8 ஆப்ஷனையும் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த சிட்டி யூனியன் பேங்க் ரெக்யர்மெண்ட் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை ரிட்டன் டெஸ்ட்டுக்கு தான் கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டு செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சு 10லேருந்து 15 நாளுக்கு அப்புறமா அந்த இன்டர்வியூக்கான கால் லெட்ரு உங்களோட மெயிலுக்கு வருது. அந்த மெயிலில் இருக்க கால் லெட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஹோம் டவுனுக்கு பக்கத்தில் தான் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த ஜாப் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.